கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவுடைய கழக முதன்மை செயலாளருமான நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் 3வது நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேருக்கு ஒரு சோதனை வந்தால் அவரை தாங்கி நிற்பார். திமுகவில் இருப்பவங்களுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக திருச்சியில் இருக்க மக்களுக்கும் நேரை பற்றி தெரியும். பல சோதனைகளை கடந்து வந்த மனுஷன்தான் அவர். ஒரு அடிப்படையிலே கீழிருந்து வந்தவர். அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதியாலே திமுகவில் ஒருத்தர் நேருன்னா பிரம்மாண்டம், நேருன்னா பெருசாக பண்ணுவார் அப்படின்னாரு. பெருசாக தான் இதில் பண்ணியிருக்கார். நேரு பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருக்காரு. எது பண்ணாலும் பிரம்மாண்டங்கும் போது அமலாக்கத்துறைக்கும் பிரம்மாண்டம் காட்டணும்ல, அப்படி தான் காட்டியிருக்காரு. தனக்கு சோதனை வந்தால் அதை சமாளிச்சிடலாம், என் மகனுக்கு சோதனை வந்திருக்குன்னு சொல்லி நேரு உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டிருப்பதாக நமக்கு சோர்ஸ் சொல்லுது. இன்னொரு பக்கம் நேரு மகனை நினைத்து புழுங்கி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி, சர்வதேச தீவிரவாதிகள் கூட இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்திருக்க மாட்டாங்க. அதிக நாட்கள் தலைமறைவாக இருந்த ஒரே ஆள் அசோக் குமார் இன்னைக்கு சென்னை கீழமை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராயிருக்கார். ஏப்ரல் 9ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக இருந்ததுனால அமலாக்கத்துறை சின்ன உத்தரவு அடிப்படையில் சென்னை நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. அவர் நேரில் ஆஜராகன்னு சொல்லி செந்தில் பாலாஜி தம்பி, அவருடைய உதவியாளர் சண்முகம் உள்ள 11 பேருக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பினாங்க. அந்த சம்மன் அடிப்படையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கார். 2 வருஷம் கழித்து ஆஜராயிருக்கார். இதனால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்படுமா? அவருடைய ஜாமீன் வழக்கு என்ன ஆகும்? நேரு, அருண் நேரு, ரவிச்சந்திரன், நேருடைய தம்பி மணிவண்ணன் இவர்கள் இந்த அமலாக்கத்துறை விசாரணையில் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்த்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி அப்ஸ்காண்ட் பண்ண அசோக் குமார் நீதிமன்றத்தில் ஆஜரான செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை 3 நாட்களாக கிளங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இடங்களில் நேருடைய சென்னை மற்றும் திருச்சி வீடு, அருண் நேருடைய வீடு, மணிவண்ணன் அவருடைய வீடு, அவர் தம்பி ரவியுடைய வீடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சீனியர் அதிகாரிகள் டெல்லியிலிருந்து நேரடியான வந்து இந்த ரெய்டை நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்டுடைய பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்கும் பொழுது 2013 திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் ஒரு காற்றாலை நிறுவனம் அமைப்பதற்காக இன்னொரு காற்றாலை நிறுவனத்தோடு 2 நிறுவனம் ஒப்பந்தம் போடுது. ஒப்பந்தம் போட்டு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாயை வந்து கடனாப்படுறாங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரூடோம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 2013 த்ரிஷே ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி ட்ரூடோம் அப்படிங்கிற நிறுவனம் 48 காற்றாலைகளை திருப்பூரில் இருக்கக்கூடிய மூலனூர் அப்படிங்கிற கிராமத்தில் நிறுவி தரணும். 2013 ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்கில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா கடன் வாங்குறாங்க. இந்த கடனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டவர் நேருடைய தம்பி சாட்சாத் ரவி அவர்கள். இந்த ரவி போட்ட கையெழுத்து அடிப்படையில் 30 கோடி ரூபா பணம் கிடைக்குது. பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணணும்? பணம் வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் விண்டு மில் போட போகிறோம், காற்றாலை மின்சாரம் தயாரிக்க போகிறோம், இதுலேருந்து 100 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண போகிறோம், அதன் மூலமாக இந்த கடன் அடைப்போம். அதனால தான் கடன் சொல்கிறாங்க. ஒரு கடன் வாங்க போகிறோன்னா ஒரு கரும்புச்சாறு கடை போட போகிறான். ஒருத்தன் கரும்புச்சாறு கடை போகிறதுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்குறான். அவன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கி அவன் கரும்புச்சாறு மிஷினை வாங்கி கடையை போடணும். கரும்புச்சாறு மிஷினை வாங்கலை, கடனை வாங்கிட்டான், வட்டியும் கட்டலை. பேங்க் என்ன பண்ணும்? பணத்தை கட்டுன்னு சொல்லும், இல்லை கரும்புச்சாறு மிஷின் எங்கன்னு கேட்கும். அதே மாதிரி காத்தாலை போடுறன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க, காத்தாலே போடலை, கிணறு வெட்ட ரசீது இருக்குது, கிணறு வெட்டலை. அதை வங்கி கண்டுபிடிக்குது. 5 கோடி ரூபா கட்டுறாங்க, 25 கோடி ரூபா கட்டலை. இதில் என்னென்னா இந்த
3 நிறுவனம் இல்லை 3 நிறுவனம் சம்மந்தப்படுது. இந்த 3 நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்திற்கு கேஎன்ஆருடைய மகன் அருண் நேரு இயக்குனராக இருக்கார். சித்தப்பா கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு, மகன் இவர் இயக்குனராக இருக்கார். 2020 இந்த நிறுவனம் வந்து சிபிஐட்ட புகார் கொடுக்குறாங்க, 25 கோடி ரூபா எங்களுக்கு கட்டலை அப்படின்னு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இப்பொழுது அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது. இல்லீகலாக காற்றாலை அமைப்பில் லோன் எடுத்து அந்த பணத்தை வேறு எதுக்கோ பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வருது. பேங்கை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் அடிப்படையிலும் இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும்தானா? இல்லை. எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடம் வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடம் வாங்கினா ஒரு ஈஸியாக பஸ்ஸுக்கு போய்க்கலாம். யார்? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஒரு போலீஸ்காரரு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர். இப்போ திருநெல்வேலியா, என்ஜோபி காலனி, பெருமாள்புரம், ராஜராஜேஸ்வரி நகர், தியாகராஜ நகர், மகாராஜ நகர், இல்லை பஸ் ஸ்டாண்டு ஓட்டிருக்கக்கூடிய அந்த ரெட்டியார்பட்டி ஏரியாவில் அப்படி இடம் வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் டெவலப்பும் ஆகும். அது இல்லாமல் ஈஸி அக்சஸ் இருக்கும். அடுத்தடுத்து வளர்ச்சி அடையும் போது நாமளும் சேர்ந்து வளரலாங்கிறக்கா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லோரும் இடம் வாங்குவாங்க. அப்படித்தான் ஊரில். ஆனால் இடத்த வாங்கி போட்டுட்டு அதில் பஸ் ஸ்டாண்டு கட்டி கழி போட்டிருக்கீங்களா? அது திருச்சி நடந்துச்சு. மொத்தமாக ஒரு 5000 ஏக்கரை வாங்கிட்டு இதில் பஸ் ஸ்டாண்டை கட்டுறா அப்படின்னு சொல்லி கேஎன்ஆர் இடத்த வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டை அதில் கட்டுறார். கலைஞர் கருணாநிதி பேரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் அமைப்போறதா சொல்கிறாங்க. திருச்சியில் பிரம்மாண்டமான முறையில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டு இருக்குது. 2011 இந்த பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது சொன்னாங்க. அது ஒரு பெரிய குளம். ஆக்சுவலாக மணிகண்டம் பக்கத்தில் திருச்சியில் வந்து ஒரு குளம். அந்த குளத்தெல்லாம் தூத்து அதில் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் அதிகப்படியான இடங்களை வாங்குவது கேஎன்ஆருடைய மகனும் பெரம்பலூருடைய எம்பியாக இருக்கக்கூடிய அருண் நேரு என்பதையும் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிபிஐலாம் தேவையில்லை, உள்ளூரில் கூடிய ஆட்களே போதும். மொத்தமே அந்த ஏரியாவிலே வந்து அப்படியே நம்ம திருச்சியில் வந்து மதுரை சாலையில் அப்படி போனோம்னா நெருக்கி 2 பக்கமும் கையை விட்டு உங்கள் அப்பா விட மாட்டான்னு யாரையா பற்றி கேட்க முடியாது. எங்கள் அப்பா இருந்தாண்டா, ஏன்னா அது கேஎன்ஆர் மகனாக கூட இருக்கலாம். அதே போல் அவரோட தம்பி ராமஜெயம், மறைந்து போன ராமஜெயம் அவர்கள் இருக்கும்போதே இந்த சாலை மட்டும் இல்லை, திண்டுக்கல் சாலையில் அந்த கேர் காலேஜ் தொடங்கி அந்த கேர் காலேஜுக்கு முன்னாடிலேருந்து பின்னாடி வரைக்கும் முழுக்க கேஎன்ஆருடைய இடம்னு சொல்லுவாங்க. ஒரு 5000 ஏக்கர் அங்கே இருக்குது அப்படிம்பாங்க. 5000 ஏக்கர்னா எண்ணிக்கையில் 5000 ஏக்கர் சொல்லலாம். 5000 ஏக்கர் வச்சு பார்த்தா அது ஒரு தனி நாடு அமைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு மொத்தமே ஈசாயோகம் வந்து 2000 ஏக்கர் தான். ஒரு 3 ஈசாயோகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரியான லேண்டை அங்கே வாங்கி போட்டிருக்காங்க. வாங்கி போட்டு அதை இப்போ திருப்பி ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை சொல்லுவாங்க. அதையும் சிபிஐ தங்களுடைய விசாரணையில் மிக முதன்மையான ஆயுதமாக வச்சுருக்காங்க. இப்போ அது மட்டும் கிடையாது. இந்த திருப்பூர் மூடனூரில் பேங்கில் நடந்த கடன் விஷயமா இருக்கலாம், திருச்சியில் வாங்கி போட்ட இடங்களாக இருக்கலாம், இதை எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக கேஎன்ஆருடைய தம்பி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வர்றாரு. இந்த கட்டுமான நிறுவனத்தில் பல மோசடிகள் நடந்திருக்கிறது. இதன் மூலமாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. நேரடியாக தொடர்றதை விட நேருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய தம்பி, நேருக்கு உயிராக இருக்கக்கூடிய, நேரு ரொம்ப பார்த்து மகனை உருவாக்குறாரு இல்லையா, அவரை டச் பண்ணால் தான் நேருக்கு வலிக்கும். நேருக்கு வலிச்சா திமுக வலிக்கட்டும், எங்கேயோ அடித்தா எங்கேயோ நெருகிட்டுமாங்கல்ல, அது மாதிரி திமுக தலைமை கழகத்தை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக, அதை நெருங்குவதற்காக இந்த ரெய்டு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த அமலாக்கத்துறை விசாரணையுடைய உச்சகட்டமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, நேருடைய தம்பி ரவி அவர்கள் வந்து நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைச்சி செல்லப்பட்டார். மடியில் கணமலைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலை, போதை மருந்து கடத்தலை, தவறான தொழில் செய்யலை, நேர்மையாக தான் வந்து ட்ரூ வேல்யூ ஹோம் செய்கிறீங்க அப்படி தானே? அப்படின்னா அமலாக்கத்துறை தானே கைது பண்ணிட்டு போகிறாங்க. ஒன்று கைது, அதாவது விசாரணை தானே அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன் குனிஞ்ச முகத்தோட போகிறாங்க? இந்த சென்னையில் ஏதாவது ஒரு ஓரப்பகுதியில் லாட்ஜுகளில் வந்து முன்னாடியெல்லாம் படங்களை காட்டுவாங்க. லாட்ஜில் வந்து ஆட்களை பிடிச்சிருவாங்க. ஆட்களை பிடிச்சா முக்காடு போட்டு உட்காந்துருப்பாங்க, முக்காடு போட்டு போவாங்க. அப்புறம் இந்த பீல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க, போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க, திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க, அப்புறம் கணவன் தலையில் கள்ள தூக்கி போட்ட மனைவி, மாமியார் தலையில் கள்ள தூக்கி போட்ட மருமை, இவன் தான் முக்காடை போட்டு போவான். ஏன்னா முகம் வந்து தெரிஞ்சிடக்கூடாதான். அந்த மூதியோட போட்டால் அடுத்த நாள் பத்திரிக்கையில் செய்தியாக வந்துடும். அடித்து பார்த்தா நெட்டில் தெரிய போகுது, ஆனால் முகத்தை முடிட்டு போய்கிட்டு இருப்பான். அது மாதிரி அமைச்சர் கேஎன்ஆருடைய தம்பி ஃபுல் அரசாங்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது,
சீனியர் அமைச்சர், ஃபோனை போட்டால் ஐயா ஸ்டாலின் எடுத்து பேசுகிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் ரவி அவர்கள். அப்படிப்பட்டவர் அமலாக்கத்துறை அதிகாரி விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது அவர் தலையை கவுந்து உட்கார்ந்துருக்காரு. தப்பே செய்யலை, எந்த விதமான பதட்டமும் இல்லை, நாங்கள் நேர்மையாக தொழில் செய்கிறோம், நாங்கள் வந்து ஒத்த ரூபா காசு கூட அடுத்தவங்க காசுக்கு ஆட்டைப்பட ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னா எதுக்காக தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கணும்? நிமிர்ந்து உட்காந்துருக்க வேண்டியதானே. என்னையும் தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது நான் தலையை குனிஞ்சா உட்காந்துருந்தோம், விசாரணைக்கு போது தலையை குனிஞ்சு உட்காந்துருந்தோமா? எதுக்கு தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க? அப்போ தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கும் போதே அங்கே ஏதோ ஒன்று குனிஞ்சிருச்சுல்ல, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அவர்கிட்ட கன்ஃபெஷன் எடுத்தா எல்லாரோடைய தம்பியும் மாட்டுறாங்க. அங்கே செந்தில் பாலாஜி தம்பி மாட்டுறாப்புல, தம்பியை வச்சு அண்ணனை தூக்குறாங்க. இங்கே இவருடைய தம்பி மாட்டிருக்காரு, இவரை வச்சு நேருவுக்கு செக் வச்சுருக்காங்க. இப்படி இந்த பக்கம் நேருவினுடைய தம்பியை அமலாக்கத்துறை கிடுக்குப்பிடி போட்டு அவருடைய கைது பண்ணி கொண்டு போனால், இந்த பக்கம் அசோக்குமாரை அதே மாதிரி கிடுக்குப்பிடி போட்டு 2 வருஷமாக இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பெரிய ஆள்ப்பா யார், ஏக்தாக் தோக் துக்கடா தாவூத் இப்ராஹிம் கூட நேரடி தொடர்பு இருக்காமாங்க. அந்த தாவூத் இப்ராஹிம் கூட வந்து அப்பப்போ தலையை காட்டி போகிறான். தாவூத் இப்ராஹிம் இருக்கிற இடம் கூட வந்து தெரியும், இங்கே தான் இருக்கான்னு தெரியும், யாரும் தொடரதில்லை, தொட முடியாத இடத்துல இருக்க அப்படின்னு தொடரதில்லை. செத்துட்டாருமாங்க, அப்புறம் உயிரோடு இருக்காருமாங்க, அப்படி சர்ச்சைகள் போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாவூத் இப்ராஹிம் பிறகு அதிக நாட்கள் தலைமறைவாக இருந்தது செந்தில் பாலாஜியோடைய தம்பி தான் அப்ஸ்கான் பண்ண அசோக்குமார். அண்ணனை வந்து நெஞ்சு கிழிச்சு காலை கிழிச்சு சர்ஜரி பண்ணி 1.5 வருஷம் ஜெயிலில் போட்டு அவர் வந்து அவருடைய தேக்கு மர தேகமெல்லாம் இளஞ்சி நூலாக போய் பார்த்தது கூட தம்பி வந்து வெளியே தலையை காட்டலை. பரவாயில்லடா, என் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் வருவேன்டா அப்படின்னு கூட நிற்கலை. வந்தால் விட்டுருவாங்க, நான் ஏன் விடலை. திருப்பி 2023 ஒரு செப்டம்பர் மாதம் வாக்கில் திடீர்னு கேரளாவில் கைது பண்ணிட்டோம், அவரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மொத்த செய்தியும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. இல்லை மாட்டல, அது சும்மா நாச்சுக்கு நாங்கள் வந்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக மாட்டியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி போட்டோம், பட் மாட்டலை அப்படின்னு செய்தி ஊடகங்கள் மறுப்பிட்டாங்க. நம்மளும் அதை நம்பி வீடியோ போட்டோம், மாட்டிட்டாருங்க வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. வரல, அதெல்லாம் மாட்டின மாதிரி கனவு கண்டேன், ஆடு கனவு பண்ணி கனவு கண்டுட்டாங்க, முடிஞ்சு. இப்போ 2 ஆண்டுகள் கழித்து சர்வசாதாரணமாக கூலாக நல்லா என்ன சொல்கிறது சொகுசாக தலைமறைவெல்லாம் இருந்த மாதிரி தெரியல, சொகுசாக இங்கேயே இருந்திருக்காப்புல ஊருக்குள்ளே. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா போன வாரம் தாங்க டி நகரில் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாருந்தாங்க. இவரை காணாமல் போயிட்டு இருந்தாராம். இவருக்கு அப்ஸ்கான்லாம் ஒன்றும் அவர் ஊருக்குள்ளே தான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்காப்புல. இந்த மாதிரி நம்பர் பிளேட்டில் போட்டுக்கோ, கட்சி கொடி கட்டாத, மற்றபடி பெரிய ஹோட்டலில் தங்காமல் நார்மலாக ஐடிசி லீலா பேலஸ் அது மாதிரி ஹோட்டலில் தங்கிக்கோ, பெரிய ஹோட்டலில் தங்காதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு பெருசாக நீங்கள் வெளியே எங்கேயும் போகாத, முதல் காட்சி ரோகிணி தேட்டருக்கு படத்துக்கு போ, விஆர் மாலுக்கு படத்துக்கு போ, பிவிஆரில் படத்தை பார்த்துக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ, மற்றபடி தலைமறைவாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுனால அவர் வெளியே எங்கேயும் தெரியாமல் பொதுவாக மவுண்ட் ரோட்டில் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி கலைஞர் வாழையும் போகிறது, அந்த மாதிரி வேலையில் மட்டும் ஈடுபட்டுக்கிட்டு வழக்கம் போல் கன்ஸ்ட்ரக்ஷன், கரூர் கம்பெனி கேங்கு, கரூர் கேங்கு 10 ரூபா டீமு இது எல்லாத்தையும் பார்வையிட்டுக்கிட்டு வழக்கம் போல் அவர் அப்ஸ்கானில் இருந்திருக்காரு. அப்படி அப்ஸ்கானில் இருந்ததுனால எல்லா தொழிலையும் கண்காணித்து கொண்டு, எல்லா வேலைகளையும் பார்த்துக்கொண்டு, எல்லா டிரான்சாக்ஷனும் பார்த்துக்கொண்டு, அண்ணனை வெளியெடுப்பதற்கான எல்லா வேலையும் பார்த்துக்கொண்டு, வழக்கறிஞரோடலாம் பேசிக்கிட்டு, அமலாக்கத்துறை அதிகாரிகளோடையும் மந்திய லஞ்செலாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் அப்ஸ்கானில் இருந்ததுனால இன்றைக்கி அவர் ஆஜராயிருக்காப்புல. ஆஜராயிட்டாருன்னா உடனே பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களே, 2 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தாங்களே, விட்டுருவாங்களா? ஆஜரான உடனே அவரை வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான் உங்கள் ப்ரொசீஜரு. அதாவது அவரை சம்மன் அனுப்பி ஆஜராக தான் சொல்லியிருக்கோம். அவரும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பதனால குற்றப்பத்திரிக்கை போடுறதுக்கு முன்னாடி அவரை ஆஜராக்கி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து ஒரு கோர்ட் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் படி அவர் ஆஜராயிருக்காப்புல. மற்றபடி அவர் கைதும் கிடையாதான், அவருக்கு ஜாமீனும் கிடையாதான். அமலாக்கத்துறையாக நினச்சா அவரை கைது பண்ணலாம். அமலாக்கத்துறை தான் இந்த வழக்கில் இனிமேல் நாங்கள் கைது பண்ண மாட்டோம், போதிய அளவுக்கு கைது பண்ணியாச்சு, போதிய அளவுக்கு கைது பண்ணதுனால அமலாக்கத்துறைக்கு வர வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வந்ததுனால அமலாக்கத்துறையுடைய இயக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக போய் சேர்ந்ததுனால இனிமேல் அந்த 2011 2015 வரைக்குமான பல தொழிலாளர்களை வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி சேர்த்த பணத்தை பற்றி பேசவும் மாட்டோம், வழக்கு போட மாட்டோம். இனி நாங்கள் எதில் செக் வைப்போம்னா புதுசாக கோடை பூரா அழிச்சிட்டு முதல்லேருந்து போட்டு டாஸ்மாகில் செக் வச்சு அந்த 1000 கோடியில் பேப்பர்ஸ் எதுவும் சரியாக வருதா, அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதில்
ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்று அழைக்கப்படுகிற சூப்பர் சிஎம் என்று அழைக்கப்படுகிற அவர்களுக்கு ஏதாவது செக் வைக்க முடியுமா என்று அமலாக்கத்துறை அதையும் பார்த்து கொண்டிருக்கு. அந்த சூப்பர் சிஎம், அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, டிஎம்கே ஃபேமிலி அவங்களும் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, ஆவணங்களை சரியாக கொடுத்துட்டாங்கன்னா, எல்லாம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, காந்தி ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஓகே கூல் ப்ரோ. அமலாக்கத்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உண்மையிலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அமலாக்கத்துறையினாலே டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸு கிளியராக இருக்குது, பேப்பர் கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தொட மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் சரியில்லை, பேப்பர் சரியில்லை, காந்தி தேசம் இல்லையா, காந்தி சரியில்லை அப்படின்னா அப்போ அவங்க கை வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி தான் ஆம் ஆத்மி, அப்படி தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்காரு. கோகுலம் ஃபைனான்ஸ் கூட இப்போ அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அங்கே டாக்குமெண்ட்ஸ் கிளியரானா கோகுலம் ஃபைனான்ஸ் வந்து கோபுரம் ஃபைனான்ஸா கோகுலம் ஃபைனான்ஸாப்பா? கோகுலம் ஃபைனான்ஸ். அப்புறம் கோகுல் ஃபைனான்ஸ் கூகுளில் தேடினா கூட கிடைக்காது, அந்தளவுக்கு ஆக்கிடுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அமலாக்கத்துறை வந்து டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்க. எதுலையுமே ரொம்ப அவங்களுடைய டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்களேன். இன்னும் தேர்தல் நெருங்க நம்ம நிறைய ரெய்டுகளை பார்ப்போம். ஏன்னா அமலாக்கத்துறை தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. 100% விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், இப்போ வேறு இருந்தால் எல்லா எண்ணெயும் கண்ணில் ஊற்றிக்கிட்டு கண்குத்தி பாம்பு போல பார்த்துருக்காங்க. ஊழல் நடக்கக்கூடாது. ஒத்த பைசா சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபடக்கூடாது. ஒரு பைசா இந்திய நிலப்பரப்பில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாச்சு. காந்தி தேசம், நேர்மையினுடைய நேர் வடிவமான தேசம். ஐயா மோடி ஊழல் லஞ்சம்னா துடிச்சிருவாப்புல, ஏய் தூரப்பட்டு போயிடுன்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். அதாவது அவருடைய எந்த அளவுக்கு ஆடை சுத்தமோ அந்தளவுக்கு நாடு சுத்தமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருடைய கட்டுப்பாடு இருப்பதனால அமலாக்கத்துறை வந்து அவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஊழல் லஞ்சம்னா கொதிச்சு எழுந்துருவாங்க. அப்படி பல ஊழல்களை தடுத்திருக்காங்க, பல முறைகேடுகளை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல், ரேஷன் கடை ஊழல், கழிவறை ஊழல், இப்படி பல ஊழல்களை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் டாக்குமெண்ட் சரியாலனா கைது பண்ணிடுவாங்க. 2 வருஷமாக தலைவர் வந்திருக்காரு, நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு, கைது இல்லை. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? நீதிமன்ற ப்ரொசீஜர் அடிப்படையில், புரோட்டோகால் அடிப்படையில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அந்த குற்றப்பத்திரிகை சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கணும். சம்பந்தப்பட்டவர் அந்த குற்றப்பத்திரிகை வாங்க வரலன்னா நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிடும். அதாவது பிடி வாரண்ட் போடுவாங்க. ஸோ அந்த பிடி வாரண்டை தவிர்ப்பதற்காகவும் தலைமறைவாக இருந்து 2 வருஷம் அப்ஸ்காண்டு புகழ் ஆரம்பிச்சாமியா இது அசோக்குமார் அவர்கள் வந்து இப்பொழுது அந்த குற்றப்பத்திரிகையை வாங்குவதற்காக நீதிமன்றம் வந்திருக்காரு. நீதிமன்றம் தன்னுடைய ப்ரொசீஜரை சரியாக கடைபிடிச்சிருக்காங்க. 5000 பக்கம் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை அவர் வாங்கிட்டு டாடா பை பை see you love you அப்படின்ட்டு போயிட்டாப்ல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ